காலையில் இளம் வெயிலில் கீரைகளை வந்து பார்த்தா தக தக தகன்னு மின்னிட்டு இருந்தாங்க முருங்கை இலைகள்லாம். அப்படியே சரி பறிச்சு இன்னைக்கு கீரை கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க வந்திருந்தேன். அப்படி எங்கள் வீட்டுக்காரர் வீட்டு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு வாத்துங்களுக்கு டப்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார். அப்படி நானும் சரி கீரையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இளங்கீரையா, அதாவது கொழுந்தை விட்டுட்டு கொழுந்து 2-3 அடியில் இருக்கிற அந்த இளங்கீரையை எடுத்தால் அப்படியும் நல்லா ரஃப்பாக இருக்காமல் நல்லா சாஃப்டாக ஒரு கொதியிலே சீக்கிரம் வெந்துருங்க. அதோட சத்துக்கள் வந்து நல்லா அதிகமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் எடுக்கும்போது. அப்படின்ட்டு எல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்த பிறகு இங்கே வந்தால் என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு பண்ணுற வேலையை பாருங்களேன். கோழிங்களுக்கு தண்ணி இற கொடுத்துட்ருந்தான். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்ச வேலை. எங்களுக்கே அப்படி தான். டெய்லியும் கோழிங்களை பார்த்துட்டு தான் எங்கேனாலும் கிளம்புவோம். அவ்வளோ பிடிச்ச ஒரு வேலைங்க எங்களுக்கு. அப்படியேவும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, அப்புறம் சீரகம் இதெல்லாம் தாளித்த பிறகு பட்டை மிளகாயை போட்டு நல்லா தாளிச்சிட்டேங்க. அதுக்கடுத்து வெங்காயம், பூண்டு, தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு கீரையை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேங்க. ரொம்ப வதக்கக்கூடாது கீரையை. அப்படியும் பருப்பு, அதாவது சிறு பருப்பு, பாசி பருப்பை நல்லா 2-3 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டேங்க. ஏன்னா பாசி பருப்பு தான் கூட்டுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சோண்டு மசால் பொடியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேங்க. கிண்டி விட்ட பிறகு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா நம்ம கீரை வந்து, அதாவது முருங்கைக்கீரை வந்து அதிகம் வேகக்கூடாதுங்க. வயிற்றுக்கு சரி வராது. அதனால் லேசாக ஒரு 2-3 கொதி வந்த பிறகு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேங்க. அப்படியே ஸ்கூலுக்கும்